லாலிபாப் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் யூசிங் ஃபங்க்ஷன் அண்ட் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வச்சு. வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் இந்த ரேண்டம் அரே எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு ரிப்பீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிப்பீட் ஃபங்க்ஷனை வச்சு how many டைம்ஸ் வந்து இது ரிப்பீட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இந்த சிம்பிள்ஸை. ஸோ என்டர் அடிச்சுட்டு பண்ணிக்கிறோம் என்டையர் ஃபார்முலாவும். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லெஸ் தென் 4 செலக்ட் பண்ணிட்டு நியூ ரூல்ஸ் கிளிக் பண்ணணும். நியூ ரூல்ஸில் ஃபார்முலா யூஸ் ஃபார்முலாஸ் வரும். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்முலா எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இதில் போய் ஃபார்மேட்டில் போகணும். ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்கில் போயிட்டு ரெட் கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோடனே ஓகே. ஸோ செகண்ட் வந்து இதே சேம் ரிப்பீட் தான். லாலிபாப் சார்ட் ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ரேண்டம் அரேனால நம்ம நம்பர் ரிப்பீட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா